श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 39வது ஸ்லோகம். ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச. ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச. இந்த ஸ்லோகத்திலையும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆவ்ருதம் அவனை கூப்பிட்றார். ஆவ்ருதம் அப்படின்னு கூப்பிட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு கௌந்தேய அப்படின்னு ஆவ்ருதம்னு சொன்னால் எது மறைக்கப்பட்டிருக்கிறது இங்கே அப்படின்னா ஞானம் ஏதேன. ஞானம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த நிறைய இருக்க காமரூபேண துஷ்பூரேண, அதனால் இந்த இது இரண்டினாலும் ஞானம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுன ஞானினஹா ஞானியர்களுக்கு கூட நித்திய வைரிணாக எப்பொழுதும் பகையாக கருதப்படுகிறது. எது அப்படின்னு கேட்டால் காமம் என்ற உருவம் உடையதாகும், துஷ்பூரேண ச பூர்த்தி செய்விக்க இயலாததாகவும் உள்ள அனலேன ஏதேன. இந்த அனலேனன்னு சொன்னால் இந்த ஆசை, அதாவது மேலே 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 ஆசைப்படுறது, இது ஓணும் அது ஓணும் ஒன்று போண்டு. அதனால தான் ஒன்ஸ் ஆர் சேஷியபிள் அப்படின்னு சொல்கிறோம் எக்கனாமிக்ஸ் வாசிக்கும் போது. எதுக்கு மேலே மேலே ஆசை வந்துட்டே இருக்கும். ஒரு ஆசையும் அடுத்து இது நிறைவேச்சுன்னா அது, இதுக்கு அடுத்துன்னா அது, அப்படி மேலே மேலே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஒன்ஸ் ஆர் சேஷியபிள் அப்படின்னு. அப்போது டிமாண்டு சப்ளை அப்படின்னு படிக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கும்பொழுது. என்ன கிடைக்கிறதோ அதுவும் உன்னுடைய தேவைக்கு ஏற்ப என்ன இருக்கணும், சாமான் கிடைக்கணும். சாமான் கிடைக்கிறதுக்கு ஏற்ப தேவை இருக்கணும். அப்படின்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் நம்மளுக்கு என்ன சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த ஆசை தீ என்ன பண்ணுறது, நம்மளை அப்படியே முழுங்கிடுமா அப்படின்னு பார்த்துக்கிறது. எப்படின்னு கேட்டால் அனல் என்று சொன்னால் தீ, நெருப்பு. அது என்ன பண்ணுறது, நம்மளோட ஞானத்தை அப்படியே மறைச்சுடுறது. ஞானம் அனலேனச்ச ஞானம் ஆவிருதம். இந்த ஞானம் என்பதை இந்த ஆசை தீ என்ன பண்ணுறது, மறைத்துள்ளது. அப்படி மறைச்சிருந்தாக்க அந்த ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய தெளிவு நம்மளுக்கு உரிய காலத்தில் கிடைக்காத போகிறது. நம்ம 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோமே, அதுபோல தான் வி ஆர் பாட்லிங் தி காமன் சென்ஸ் அண்ட் தி ரிக்குயர்மெண்ட்ஸ். அது ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு கார்க்கு போட்டு மூடிடுறோம். அதனால் என்ன பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள் அப்படியே காற்றுல ரெக்க கட்டின்னு பறக்கிறது. அப்போ காற்றுல ரெக்க கட்டின்னு பறக்கும்பொழுது எந்த இடத்துக்கு வேணால் போகும், ஒரு பேராசூட் போல். இட் கேனாட் லேண்ட் ஆன் தி ஒரு கிவன் சர்ஃபேஸ்க்குள்ளே அது இறங்குன்னு சொன்னால் அது இறங்காது. அப்படியே காற்று போகிற வழியில் போய்கிட்டே இருந்து எந்த திக்கில் காற்று வேகமாக அடிக்கிறதோ அங்கே போய் எங்கேயான ஒரு சௌரியமில்லாத ஒரு இடத்துல இட் வில் லேண்ட். அது அங்கே போய் இறங்கும். அந்த இடத்துல சுற்றி பார்த்தா ரொம்ப அழுக்கு இருக்கும். அவர் இல்லைன்னா ஒரு பயிர் பண்ணுற வயலில் போய் இறங்கிடும். அதுபோலலாம் இருக்கும்போது அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் வருது, அப்படி நடக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அங்கே சகதி இருக்கும். இது எதை காட்டுறதுன்னு சொன்னால், இந்த ஆசை என்னும் பெரும் தீ, இந்த அனலுடைய கூட ஆசை தீ என்ன பண்ணும்னா எங்கேயான நம்மளை கூட்டின்னு போய் இறக்கிடும். அது என்ன பண்ணும், நித்திய வைரினாக ஞானியர்களுக்கு கூட இதை என்ன கையாள முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் இதை என்ன பண்ணணும், இதிலேருந்து நம்ம விலகி நிற்க வேண்டும். ந ஜாத்து காமஹா காமானாம் உபபோகேன சாம்யதி அபிஷா கிருஷ்ணவர்த்தமேவ பூய ஏவாபிவர்த்ததே. ந ஜாத்து காமஹா காமானாம் உபபோகேன சாம்யதி அவிஷா கிருஷ்ணவர்த்தமேவ பூய ஏவாபி வர்த்ததே. அதனால் அறிவானது இந்த ஆசை தீயினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு சிரமம், ஞானியர்களுக்கு கூட இந்த என்ன பண்ணுறது, இது காமம் எப்பொழுதும் பகையாக தான் கருதப்படும். அப்படி இருக்கும் பொழுது இதிலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் எந்த விஷயங்களில் தெளிவாக யோசிக்க வேண்டுமோ அவற்றில் தெளிவாக யோசித்து
மேலும் மேலும் சிறப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். எதற்கு தொடர்புடையதாக? இந்த காமத்திலேருந்து வெளியில் வரணும். ஆசை தீ இதை அனைத்தையும் என்ன பண்ணிடும்? மறைத்து விடும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார், அவர் அர்ஜுனனோட சேர்ந்து நாமும் என்னத்தெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.